எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு விஜய் ஸ்டாக் 2.0. அது என்னப்பா 2.0 அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், விஜய் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா தளபதிக்காகவே டெடிக்கேட்டடாக அந்த தளம் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து நான் உங்களை வேறு எதையும் கொண்டு வந்து குழப்ப விரும்பலை. அதே நேரத்தில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே ஒரு சில ஆசைகள் இருக்குது. உலகத்தில் நடக்கக்கூடிய ரகசியமான சில விஷயங்கள், அதிர்ச்சிகள், உண்மைகள் அப்படின்ற பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப எளிமையாக ஆனால் அதே நேரத்தில் ஆழமாக சேர்க்கணுன்னு ஒரு ஆசை. அதுக்கு தான் இந்த தளம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் இப்போ எல்லாரும் ரொம்ப க்யூரியஸாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது, எல்லாருமே பயந்துகிட்டு இருக்கிறது, 3ஆம் உலகப் போர் வந்துருமா அப்படின்றது தான். பிகாஸ் ஆஃப் ஈரான் அண்ட் இஸ்ரேல் வார், அமெரிக்கா கூட மொத்தம் 3 நாடுகள் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த வார் 3வது உலகப் போரை நோக்கி வருமா அப்படின்றது தான் நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட 13வது நாள் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா வார் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு எபிசோடை நான் அந்த வார்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டினியூஸாக இந்த வார் முடிகிற வரைக்கும் அடுத்தடுத்தடுத்து செய்திகள், இந்த வார் அப்டேட்ஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் இந்த வாரெலாம் முடிஞ்சு அடுத்து வேறு என்ன நிகழ்வுகள் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் மாறும் அப்படின்றத உங்களுக்கு நான் இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிறேன். ஸோ என்னுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் லைக்கை போடுங்க. அப்போ தான் வந்து வீடியோ 4 பேருக்கு போய் சேரும். இந்த சேனலுக்கு வர புதிய நபர்கள் என்னுடைய விஜய் டாக்ஸ் சேனலை போய் ஃபாலோ பண்ணிக்கிங்க. விஜய் டாக்ஸில் வர நீங்கள் நபர்கள் இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்றதையும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிட்டத்தட்ட இந்த போர் தொடங்கி 2 வாரம் ஆச்சு. இந்த போர் தொடங்கும் போது என்னமோ சரி, ஒரு ஈரானை வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் அட்டாக் பண்ணுறாங்க, 2 வாரத்துக்குள்ளே மேக்ஸிமம் முடிச்சுடுவாங்கப்பா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் உலக நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த போரோடைய இந்த நீட்டிப்பும் போரோடைய வீரியமும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாரையும் கவலையில் ஆழ்த்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய். கச்சா எண்ணெயோட டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா இடத்துலையுமே தடைப்பட்டிருக்கு. அதனால் அதோட விலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $100 மேலே ஏறிட்டு போகுது. இங்கே கச்சா எண்ணெய் விலை ஏறுச்சுன்னா எல்லா இடத்துலையுமே பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயங்கர தட்டுப்பாடு வரும். அதனால எல்லா விலையேற்றமும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்றனால எல்லா தலைவர்களுமே கவலையில் இருக்கிறாங்க. ஸோ இதோடைய உண்மையாக என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இதோட அடிப்படை என்ன அப்படின்றது தான் நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். இந்த போர் என்னமோ ஆரம்பிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா ஈரானில் வந்து நியூக்ளியர் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால் நாங்கள் வந்து ஈரான் அடிக்கிறோம் அப்படின்ற காரணத்தை சொல்லி தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த போரை ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த 2 வாரத்தில் உண்மை என்ன அப்படின்றது எல்லாருக்கும் இப்போ வெட்ட வெளிச்சமாகுது. அதை வந்து அமெரிக்கா ஊடகத்திலே நிறையா இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த போர் வந்து ஈரானுடைய ஆயில் வளத்தை எடுக்கிறதுக்கு தான். ஏன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு செனட்டர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானில் இருக்க ஆயிலை நம்ம எடுத்தோம்னா டன்ஸாக நம்மலாம் வந்து பணத்தை சம்பாதிக்கலாம், அமெரிக்கரெல்லாம் மிகப்பெரிய பணக்காரலாம் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செனட்டர் வந்து சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இவங்க எதற்காக இந்த போரை ஆரம்பித்தாங்க அப்படின்றது புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த போரை இவங்க நிறுத்துறதுக்கு இவங்க செஞ்ச வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊருடைய சுப்ரீம் லீடரான அயத்தல்லா கமேனி அப்படின்றவர் வந்து முதல்ல அவங்க வந்து எல்லாமே போட்டு தள்ளிட்டாங்க. மொத்தமாக பாம்பு போட்டு அவர் குடும்பம் குட்டி எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 70-80 பிள்ளைகளையும் சேர்த்து தான் கொண்டிருக்காங்க இந்த அமெரிக்கர்கள் அண்டு இஸ்ரேலியர்கள். ஸோ இந்த போர் அவர் போனதுக்கப்புறமா நின்றும் அப்படின்னு பார்த்தாங்க. பட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் சுப்ரீம் லீடராக அவருடைய சன் முஸ்தபா நினைக்கிறேன், முஸ்தபா கமினேனி வந்து எடுத்திருக்காரு, சுப்ரீம் லீடராக பதவி எடுத்திருக்காரு. ஸோ இந்த போர் இன்னும் வீரியமாகும் அப்படின்றது தான் இப்போ ஈரான் கொடுத்துருக்கக்கூடிய பல ஸ்டேட்மெண்ட். இந்த போர் யுத்தியில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தனக்கு இருக்க எல்லா வகையான யுத்தியும் பயன்படுத்திட்டாங்க. உதாரணத்துக்கு மிசைல் அட்டாக்காக இருக்கட்டும், ஏர்பேஸ் அட்டாக்காக இருக்கட்டும், ஈரானை வந்து துவம்சம் பண்ணிட்டாங்க. ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயில் ஃபேக்ட்ரியில் வந்து முந்தானத்து ஒரு பாம்பு போட்டாங்க. அந்த பாம்பு போட்டனால அந்த லைட்டே பார்த்திங்கன்னா அப்படியே கரும் ஜுவாலைன்றதோட சிவப்பு ஜுவாலையாக இருந்துச்சு. அந்த ஜுவாலையோட எஃபெக்ட்டு நான் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறனால இங்கே இப்போ வரைக்குமே நாங்களே அதை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையுமே மேகமூட்டமாக கருமேகமாகவே இருக்குது. அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மேலே போயிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். நம்ம தீபாவளிக்கு பட்டாசு அடித்தாவே நம்ம கவர்மெண்ட் வந்து மாசு கெட்டு போகுது, அதாவது மாசெல்லாம் நீங்கள் கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி வருஷத்தில் ஒரு வாட்டி கொண்டாடுறதுக்கே 1008 விதி போடுறாங்க. ஆனால் இவங்க பாம்பு போட்டு ஒரு வருஷத்துக்கு இல்லை,
5 வருஷத்துக்கு வெடித்தா என்ன மாதிரியான மாசு வருமோ அந்த மாசை ஒரே பாம்பில் போட்டு நாசம் பண்ணியிருக்காங்க இந்த அமெரிக்காக்காரங்க. இவங்களை யார் கேள்வி கேட்குறது நமக்கு தெரியல. இப்படி எந்த வகையில் அட்டாக் பண்ணாலும் ஈரான் வந்து என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் எதையும் தாங்க ரெடியாக இருக்கோம், ஆனால் நாங்கள் திருப்பி அடிச்சுக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. சரி, இந்த எண்ணெய் விலை ஏறினதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்ற அந்த ஜலசந்தி, கடல் வழியாக வரக்கூடிய ஈரான் வழியாக வரக்கூடிய அந்த கடல் பாதை. ஸோ அது மூலிமா தான் எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. அப்போ மேஜரான எண்ணெய்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வழியாக தான் வரும். வேறு வழியில் வந்தால் அது மிகப்பெரிய சொத்து. அது வந்து வணிக ரீதியாக அது வந்து ஒத்து வராத ஒரு செயல். அப்படின்றனால இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மூலிமா வரக்கூடிய அந்த கப்பல் வழித்தடத்தை வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வந்து மூடிட்டாங்க. ஸோ அதை மூடினால தான் இப்போ எண்ணெய் வளம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் எண்ணெய் வளம் இருக்கோ அங்கெல்லாம் தேடி தேடி ஈரான் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. உதாரணத்துக்கு சவுதி அரேபியாவில் அராம்கோ அப்படின்ற ஒரு நிறுவனத்தை அட்டாக் பண்ணதாக இருக்கட்டும், இங்கே யுஏஇயில் ருவைஸ்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கேஸ் ஸ்டேஷன் அட்டாக் பண்ணதாக இருக்கட்டும், இப்படி பல இடங்களில் பஹ்ரைனு, கத்தார், இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து ஆயில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் ஈரான் தேடி தேடி அடிச்சிருக்கு. ஏன்னா அமெரிக்கா ஈரானுடைய வெல்த்தை மொத்தமாக அழிக்கிறதுக்கு அவங்க ஊரில் இருக்கக்கூடிய எல்லா வெல்த்தையும் தேடி தேடி அமெரிக்கா அழித்த மாதிரி இப்போ ஈரானும் அதை திருப்பி தேடி தேடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மூலிமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையுமே ஆயில் மேனுஃபேக்சரிங் கம்மியாயிருது. அப்போ ஆயில் மேனுஃபேக்சரிங் கம்மியானோடனே அவங்களுடைய தேவைக்கு அந்த ஆயிலை வச்சுக்கிறதுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. அப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒட்டுமொத்த இடத்துலையும் ஆயில் சப்ளை மிகப்பெரிய தட்டுப்பாடாகுது. இப்போ நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, இந்தியாவில் இப்போ வந்து எல்பிஜியோடைய அதாவது கேஸ் சிலிண்டரோட விலைலாம் வந்து பயங்கரமாக ஏறப்போகுது அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். லாஸ்ட் 2 டேஸை பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லாம் வந்து கேஸ் இல்லை, அதனால் சமையலுக்கு சாப்பாடு போடலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயமா இருக்கட்டும். இப்படி கேஸோடைய தட்டுப்பாடை இப்போத்துலேருந்தே ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்தியாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் ஒரு மாதத்துக்கு நமக்கு தட்டுப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த சம்பவம் இப்படியே நீடிச்சிச்சுன்னா கச்சா எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அப் டு $200 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பேரல் $200 ஆக்காமல் நாங்கள் விட மாட்டோம், அந்த அளவுக்கு நாங்கள் வந்து உங்களை எதிர்த்து சண்டை போடுவோம் அப்படின்றதுலையும் அவங்க உறுதியாக இருக்காங்க. பட் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை ஈரான் பிளாக் பண்ணி வச்சிருக்கனால அங்கே இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுத்து கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸில் இருக்கவங்க வந்து ஃப்ரான்ஸோடைய அந்த பிரசிடென்ட் சொன்னதாக இருக்கட்டும், அமெரிக்காவே அந்த கப்பலுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும். இந்த 2 விஷயத்துக்கும் ஈரான் எப்படி பதிலடி கொடுத்துருக்குன்னா, நாங்கள் அங்கங்கே தண்ணிக்குள்ளே கண்ணி வெடி வச்சுருக்கேன் தம்பி, நீ வாட்டிக்கு வந்து கப்பலை கொண்டு போகிறேன், கடத்தி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன்னு வச்சுக்க, வெடித்து சின்ன பின்னமாக ஆயிடுவீங்க, பீஸாக போயிடுவீங்கன்னு சொல்லி நம்ம ஈரான்கார மிரட்டவும், இப்போ அந்த மைனிங் அதாவது கன்னி வெடியை கண்டுபிடிச்சி அகற்றுறதுக்கு தேவையான ஒரு கப்பலை திருப்பி அமெரிக்கா கொண்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்ற நியூஸும் கேட்டுட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹூதிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க வந்து ஈரானியோட சப்போர்ட்டு, அவங்க லெபனான்லேருந்து செயல்படுறாங்க. அவங்க முழு மூச்சாக இஸ்ரேல் மேலே அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுதுன்னா, லெபனானுக்கு வார்னிங் கொடுக்குது, இந்த ஹவுதீஸை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நாங்கள் உங்கள் நாட்டு மேலே கண்ட இடத்துல குண்டை போடுவோம்னு சொல்லி அவங்க வந்து மிரட்டது மட்டும் இல்லாமல் பெய்ரூட்டே நாசம் பண்ணிட்டாங்க, லெபனானுடைய தலைநகரம். அந்த அளவுக்கு இஸ்ரேல் வந்து பெய்ரூட் மேலேயும் தாக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த போர் பார்த்திங்கன்னா இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு தான் போதே ஒழிய சுருகிற மாதிரி தெரியல. அதே நேரத்தில் ஈரானுடைய இந்த போர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தாக்குதல் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ஈரானியனே வந்து சொல்கிறாங்க. நாங்கள் முன்னாடி அடித்த அளவுக்கு அடிக்கலை, நாங்கள் கம்மி பண்ணியிருக்கோம் இப்போ அப்படின்ற ஒரு விஷயத்தை ஈரான் தரப்பில் வந்து பதிவு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த போர் இப்படி நீடிச்சுட்டு போகும்போது இப்போ ஈரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நிபந்தனைகள் வந்து போடுறாங்க. 3 நிபந்தனைகள் வந்து அமெரிக்கா கிட்ட சொல்கிறாங்க, இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நாங்கள் இந்த போரை ஸ்டாப் பண்ணிடுறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் நிபந்தனை லெஜிட்டிமேட் ரைட்ஸ், எங்களுடைய உரிமையை நீங்கள் வந்து மதிக்கணும், அதில் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்றத வந்து முதல் கோரிக்கை வைக்கிறாங்க. அதாவது ஈரானுடைய லெஜிட்டிமேட் ரைட்ஸ், எங்கள் ரைட்ஸை நீங்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடாது, எங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் மதிக்கணும் அப்படின்றது முதல் கோரிக்கை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, போரால் ஏற்பட்ட சேதத்துக்கு இழப்பீடு. இப்போ போரில் வந்து இவங்க வந்து பாம்பு போட்டாங்க, அமெரிக்காவிலேருந்து பாம்பு போட்டாங்க, ஊரே நாசம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஊரை திருப்பி ஈரான் டெவலப் பண்ணோம்னா அவங்களுக்கு காசு தேவை. அப்போ நீங்கள் தானே நாசம் பண்ணீங்க, நீங்கள் தானே போரை ஆரம்பிச்சிங்க, அப்போ இந்த போரை வந்து போரால் நாசமான இந்த நாட்டுக்கு தேவையான காசையும் அந்த மக்களுக்கான இழப்பீடையும் நீங்கள் வழங்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனையும். மூணாவது பார்த்தீங்கன்னா,
எதிர்காலத்தில் தாக்குதல் நடத்த மாட்டோம் என உத்தரவாதம் வேண்டும். இதுதான் ரொம்ப 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 முக்கியம். திருப்பி அமெரிக்காவோ இஸ்ராயலோ ஈரானுக்கிட்ட வாருக்கே வரமாட்டோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். இதை உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒப்புதல் கொடுக்கணும். இதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா இது ஒரு நீண்ட கால போராக இருக்கும் என்று ஈரான் திட்டவட்டமாக கூறுகிறது. இதுக்கு அமெரிக்காக்காரன் என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, ஈரானில் இனி அழிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, நாங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம். அவங்கக்கிட்ட இருக்க ரேடார்ஸாக இருக்கட்டும், அவங்ககிட்ட நேவியாக இருக்கட்டும், ஏர் டிஃபென்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நாங்கள் அழிச்சிட்டோம். இனி அவங்களுக்கு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் எங்ககிட்ட சரணடைகிறத தவிர வழியே கிடையாது. அப்படி அவங்க சரணடைஞ்சிட்டாங்கன்னா நாங்கள் அவங்கள விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது. அப்படி அவங்க செய்யலைன்னா இன்னும் கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் மீதி சொச்சம்லாம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஈரானை அடித்து நாசம் பண்ணிடுவோம்னு இஸ்ரேல் சொல்லுது. இவன் போரை நிறுத்துறதுக்கு வழி தேடுறான், அவன் போரை தொடர்றதுக்கு வழி தேடுறான். பார்த்தீங்களா அமெரிக்கானுக்கும் இவனுக்கு உள்ள வித்தியாசத்தை. ஸோ இங்கே போர் எதுக்காக பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வெறும் ஆயில், அந்த ஆயில் வளத்தை அடையணும், சூறையாடணும் அப்படின்ற ஒரே நோக்கம் மட்டும்தான், அதுக்கு நோக்கம் மட்டும்தான் இருக்குது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு. வேறு எந்த நோக்கமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு 2 நாட்டுக்காக இன்றைக்கி உலக நாடுகளே பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் கச்சா எண்ணெயோட விலை $100. இந்த போர் கண்டினியூஸாக ஆச்சு அப்படின்னா இது $200 வரைக்கும் தொடும். $200 தொட்டுச்சுன்னா நம்மளோட நிலமெல்லாம் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த போரில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட உயிர்கள் போயிருக்கு, ஏகப்பட்ட சொத்துக்கள் சேதமாயிருக்கு. ஆனால் எதை பற்றியும் யாருக்கும் கவலை இல்லை. போர் நடந்துக்கிட்டே இருக்குது, யாரும் கண்டிக்கிறதுக்கும் ரெடியாக இல்லை. உலக நாடுகள் தலைவர்கள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. மக்களே, போர் சீக்கிரம் முடியணும்னு நம்மளை மாதிரி பொதுமக்கள் ஆசைப்பட்றோம். பட் போர் இன்னும் பெருசாகணுன்னு பல நாட்டு தலைவர்கள் உள்ளுக்குள்ளே ஆசைப்பட்றாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. பட் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்றது பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை போடுங்க. ஹைப் பட்டன் இருந்துச்சுன்னா அதையும் தட்டி விடுங்க. நாளைக்கு திருப்பியும் இதே நேரத்தில் உங்களை அடுத்த அப்டேட்ஸோடு பார்க்குறேன். பை, டேக் கேர். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டயத்துக்கு சேரும்.